நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட பேசுறதுக்காக குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். குரு பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சார் அது அப்படின்னா என்னன்னு சொல்லிருங்க சார். ஆக்சுவலா குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்றது வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி பலன். காரணம் என்னன்னா குரு ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துப்பாரு முதல்ல. அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இயற்கை சுப கிரகம் முதல்ல. அதனால இந்த குரு பெயர்ச்சி நடந்தாவே பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். அதுல முக்கியமா குரு பயிற்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா முதல்ல தனக்காரகன் குரு அப்படின்னு சொல்லுவோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் பல்வேறு விதமான ராசிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பினான்சியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவார் முதல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு சுப கிரகம் சொன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். அப்ப சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லும் போது என்ன, கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அது மட்டும் இல்லாம யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு, அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் பிரிஞ்சு இருப்பாங்க, அவங்க சேர்வதற்கான வாய்ப்பு, குழந்தை பேர், பல்வேறு விதமான வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவதற்கான ஒரு வருஷமா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும். இல்ல நிறைய பாசிட்டிவ்ஸ், அதுதான் ரொம்ப விசேஷம். ஆமா, என்னன்னா குருவுடைய பார்வைகள் இருக்கு. 5, 7, 9 பார்வைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கும். ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். அததான் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். ஓகே சார், இப்போ மிதுன ராசினியர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு குரு பயிற்சி எந்த அளவுக்கு சாதகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, மிதுன ராசி அப்படின்னு சொன்னா பயங்கரமான புத்திசாலியான ராசி மிதுன ராசி தான். ஆனாலுமே இப்ப அவங்களோட நிலைமை என்னன்னா, என்ன புத்திசாலித்தனம் இருந்து என்ன பிரயோஜனம் சார்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், கடன்ல தான் இருக்கேன், வறுமையில தான் இருக்கேன், வேலை இல்லாம இருக்கேன், தொழில பல விதமான பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கேன், நிறைய ஏமாற்றங்களை அடைஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் மிதுன ராசி. அது காரணம் நேரம், அவ்வளவுதான். ஆனா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இவங்களுடைய நேரம் ஃபுல்லா மாறப்போகுது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் தன பகவான் சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. ஏன்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய, அள்ளி கொடுக்கக்கூடிய இடம். அங்க வந்து தனக்காரகன் குரு தான் பணத்தை கொடுக்கிறவர். அவரே அங்க வந்து பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு, அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஆரம்பம் ஆண்டுதான் இது. இதுதான் ஓப்பனிங்கே அவங்களுக்கு. இந்த வருஷம் அவங்க சிறப்பா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கும். ஓகே, சோ தொழில் சார்ந்த விஷயங்களே உங்களுக்கு எப்படி சார் இருக்கு குரு பயிற்சி? குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொழில்ல நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய நேரம். நிறைய மிதுனராசி என்பது இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். இருப்பாங்க, இருந்துட்டே செய்வாங்க. காரணம் இவங்க சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பணம் இல்ல சார், எனக்கு எல்லாருமே இருக்கு, ஆனா பணம் இல்லாதனாலதான் என்னால வேற தொழில் போக முடியல. ஆனா அந்த பணம் வந்து இந்த வாட்டி 2 தொழில் 3 தொழில் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஓகே சார், வெளிநாட்டு போற வாய்ப்புகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? 100% இருக்கு. காரணம் கேட்டீங்கன்னா, குரு அவருடைய 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பாக்குறாரு. இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய நீண்ட தூர பயணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நீண்ட தூர பயணம், அதுவும் இல்லாம குரு வந்து நீர் ராசியிலே பெயர்ச்சி ஆகிறார். அப்ப நீர் ராசியில பெயர்ச்சி ஆகும்போது பாத்தீங்கன்னா கடல் தாண்டி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. நிறைய மிதுனராசி என்பவர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருக்கு, ஒரு வீடு வாங்கணும், ஃபேமிலியோட வெளிநாட்டுல செட்டில் ஆகும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே போல வெளிநாட்டிலே சில பேர் இருக்காங்க, அவங்களுக்குமே வேலை பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம், அங்கேயே பிசினஸ் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதெல்லாமே சரி செய்து அங்கேயே பெர்மனண்டா, அந்த பிஆர்னு சொல்லுவாங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஆண்டா இந்த வருஷம் இருக்க போகுது. ஓகே சார், வீடுன்னு சொன்னீங்க, அப்ப வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு சரி உங்களுக்கு? வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே சேரும். ஆனா கொஞ்சம் கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கு. அந்த கடனுடைய அளவு மட்டும் அதிகமா பாத்துக்கணும். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரொம்ப பிரெயினியா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடன்லயே நம்ம வந்து கொஞ்சம் கம்மி இன்ட்ரெஸ்ட், அதிகமா கடன் வாங்குவாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துல மாட்டினவங்க தான் மிதுன ராசியே. அவங்க நேரம் சரியில்லைனாலும் அந்த கடன் திருப்பி கட்ட முடியாம இருக்கு. அதனால இவங்க வண்டி வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்கன்னா கடன் வாங்கி வாங்கலாம். அந்த கடன் தேவையா, இவ்வளவு அமௌண்ட் நம்ம கொடுத்து வாங்கணுமா, அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிட்டாங்கன்னா சிறப்பா இருக்கும். ஓகே சரி, இவங்களோட காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சரி இருக்கு? இவங்க மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே அது ஒரு காதல் ராசி தான்.
அதிகமாக காதலிக்கக்கூடியவர்கள் மிதுன ராசியில இருப்பாங்க எப்பவுமே. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல்ன்றது இயற்கையா ரொம்ப உணர்ச்சி வசமான காதல் படக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பவர்கள். அவங்களுக்கு அந்த காதல்ல நிறைய தோல்விகள், மன வருத்தங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் மாறி இந்த வருஷம் அவங்க வீட்டுல சொல்லி திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இந்த வருஷம் இருக்கும். ஓகே சார், இவங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா கையாளு? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த வருஷம் என்னன்னா கொஞ்சம் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா பணம் வரும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பணம் வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, 24 hours ஒர்க் பண்ண போறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, உடம்ப பாத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாதிப்புகள் ஒண்ணு வரும். அதே போல வயதானவர்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வயதானவர்களுக்கு ஜெனரலா பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்ப நிறைய வாய்ப்புகள் வரும்போது என்னன்னா அதிகமா போவாங்க. அதனால கொஞ்சம் உடம்ப பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே சார், இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு சார் இந்த டைம்ல போகலாம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய அம்பாள், சிவன் கோவில்ல கூடிய அம்பாள், முடிஞ்சா திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மனை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பா இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உண்டு. ஓகே சார், இவங்களுக்கு சக்சஸ் பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு? இவங்களை பொறுத்த வரைக்கும் 85% கொடுக்கலாம். ஓகே, 85%. ஆமா, 85% இவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பா இருக்கு. பயன்படுத்திக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இவங்க தேவையெல்லாம் பழச நினைச்சிட்டு இருக்காம புதுசா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார். வணக்கம்மா.